விபத்தில் காயமடைந்தவரை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை காயமடைந்தவருடன் வந்தவர்கள் மதுபோதையில் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் டிரைவரை மதுபோதையில் வந்த இளைஞர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் கூவத்தூர் அருகே உள்ள இந்த சீக்கனாங்குப்பம் கொடிமரம் என்று கூறப்படும் இடத்தில் தென்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த சரண்ராஜ் என்பவர் மதுபோதையில் கீழே விழுந்திருக்கிறார். அவருக்கு முதலுதவி செய்வதற்காக 108 ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அதனை அடுத்து கடப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 108 ஆம்புலன்ஸ் செந்தமிழ் டிரைவர் அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து அடிப்பட்ட காயம் ஏற்பட்டவரை அங்க இருக்கக்கூடிய கூவத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அங்கு முதல் உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு காயம் அதிகமாக இருப்பதால் அவரை செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு, அதாவது மருத்துவமனைக்கு ஏற்றி செல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு 12 மணி அளவில் அந்த செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அந்த செந்தமிழின் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் அழைத்து சென்றிருக்கிறார். அப்பொழுது மது போதையில் இருந்த அந்த காயப்பட்டவருடன் வந்து கொண்டிருந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 108 ஆம்புலன்ஸ் டிரைவரை, அதாவது செந்தமிழனை சரமாரியாக ஆபாசன வார்த்தைகளை கூறி தாக்கியிருக்கிறார். தாக்கிய உடனே செந்தமிழின் செங்கல்பட்டு நகர காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார், புகாரும் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு வந்திருந்த அந்த மது போதையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அழைத்து சென்று தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அவ்வப்போது அதிக இடங்களில் இது போன்ற மது போதையில் வரக்கூடிய ஆசாமிகள் குறிப்பாக தொடர்ந்து தாக்குவதால் அவர்கள் வேதனை வைக்கின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பும் கொடுக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.